பிக் பாஸ் இப்ப அவங்க ஆடுறது என்ன பாட்டு பிக் பாஸ்? நீங்க பார்த்து சொல்லுங்க பிக் பாஸ். இதான் சாக்குன்னு திவ்யாவை கட்டி கட்டி பிடிச்சிருக்காங்க. நீ என்ன வேணா சொல்லு, பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போ, முடியலன்னு சொல்லிட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஒவ்வொரு தடவை அவருனா உங்களுக்கு என்ன இதா போச்சா, நீ போத்தா தரா பாத்துக்கிறேன். என்னடா பெட் பேன் வைக்கிறியா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஐயோ எப்படி இங்க பாரு அந்த கண்கொள்ளா காட்சியை பாரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. காஸ்டியூம் டிசைனர் வந்துக்கிறாரு. சிங்கர் தானே, இந்த மாதிரி யாரையும் இரிட்டேட் பண்ணிருக்கியா நீ? சோனா பரியா சாப்பிடவரியா ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. ஏன் அப்படி லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி நம்ம இருக்கா. இனி யாராவது 2 பேர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தா ஸ்கிரீனை தூக்கிடுவேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? போதும். என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. இந்த தைல போட்டு ரிங்க எடுப்பாங்க தெரியுமா? அது எப்ப எடுப்பாங்க அவங்க? ஒரு ரெஸ்ட் ரூம் கழுவுல மச்சான். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். பேசினே ஆடுவாங்க பிக் பாஸ், ஜாலியா ஆடுவாங்க. 5 மணி நேரம் கூட ஆடுவாங்க. அப்புறம் விடு, ஆடுக்கு 5 மணி நேரம் நல்லது தானே. யோ அவங்க பாட்டுங்க லவ் கண்டென்ட் பேசினா ஆடினாங்கன்னு என்ன பண்ணுவேன்? கமருதன் உங்க மயக்க மாட்டுங்க. இதே வேலை எங்களுக்கு சொன்னா மட்டும் கோவம் வரும். அடி நேரப்போன்னு சொன்னீங்களடா, இவ்வளோ ஆடின்னு. குழந்தை நம்ம ஃபேமிலியோட 24 முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்குள்ள மனஸ்தாபம் இல்லாத இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் போட்டு ஒரு டீமா சந்தோஷமா ஃபேமிலியா இந்த 4 பேர் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஐயோ அரோரா, எதனா டவுட் இருக்கா பிக் பாஸ்? எனக்கு எதுவும் டவுட் இல்ல வினோத், உங்களுக்கு இருக்கா? அந்த இது உண்டான்னு கேக்குறேன். என்னத்தடா காட்டுறாரு, கேக்குறாருன்னே தெரியல. இது வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல வந்து என்ன ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு கொடுக்குறாங்க. மக்கள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. வாரம் இவங்க ஏன் என்ன பண்றாங்க அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். ஒஸ்ட் பர்ஃபார்மரா இருந்தா தலை போட்டியில வந்து பங்கெடுக்க முடியாது, சில விஷயங்கள் இருக்குது. சத்திய சோதனை 9 மணிக்கு ஆனா தொழில் உட்கார வச்சிருக்கீங்க நீங்க. பாரு இனிஷியேட் பண்ணேன், பியோர் ஸ்ட்ராட்டஜி. அதை நான் தான் இனிஷியேட் பண்ணி விட்டேன். அவர் ஆல்ரெடி தலை ஆயிட்டாரு. தலை ஆகாதவங்க தலை ஆகணுங்கிறது நான் யோசிச்சேன். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? என் தலைவன் தனியாலாம் நின்று இதெல்லாம் உடச்சு விட்டுருப்பான். ஏர்ல ஏறி கட்டிலாம் பண்ணிருப்பான். அழகா உள்ள பூந்ததுனா ஓடி பேசுறேன். கட்சி சதி எல்லாம் பேசி வச்சுதான் நம்மள குத்துறாங்க. என்ன பண்றது? துணியும் போல் குத்துற உலகத்தில் விஷம் இருக்கிறதுலே பயங்கரமான விஷம் நீதான்.